ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கியிருக்கிற பவர் விடரை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்கி அரௌண்ட் 3 months ஆச்சு. ஸோ அதனால் யூசேஜ் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மெயினாக இது எதுக்கு வாங்கினதுன்னு பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இருக்கிற கலையெல்லாம் ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ நமக்கு பிடிச்ச நேரத்தில் களை எடுத்துக்கலாம். சின்ன சின்ன இடத்துல நம்ம சேற்று நம்ம பண்ணிக்கலாம். இந்த நாற்றாங்க விடுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த சேற்று விழுவுக்கும் நல்ல யூஸ் ஆகும். நல்ல பவர் இருக்கும். அதனால் ஈஸியாக வந்து ஒரு ஆள் பண்ணி சேற்று விழுவு பண்ணலாம். பிளேட்ஸ் யூஸ் பண்ணி கல்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக நிலத்தை விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு 1.5 hours யூஸ் பண்ணலாம். நமக்கு தேவையாக இருக்கிற போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதை எடுத்துக்கலாம், நல்லாவும் செஞ்சுக்கலாம். களைச்செடி அதிகமாக இருக்கிற இடத்துல கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பவர் இருக்கிறதுனால ஈஸியாக எல்லாமே போகுது. நல்ல ஒரு 3/4 அடி அளவுக்கு ஆழம் போகுது. தீவனப்பில் இருக்கிற களையும் எடுத்துக்கலாம். ஸோ 2 அடி இந்த கேப்பில் நம்ம உழவு பண்ணிக்கலாம். ஸோ களை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ மினிமம் 2 trips எடுக்கணும். இந்த மிஷினுடைய மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் தான் இருக்கும். ஸோ எவ்ரி டைம் நம்ம மிஷினை ஆன் பண்ணும்போதும் ஆயில் செக் பண்ணணும். ஸோ இன்ஜின் ஆயில், கியர் ஆயில், அப்புறம் வந்து ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணி ஸோ கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நல்லபடியாக யூஸ் ஆகும். ஸோ நான் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா 8 HP X1 பவர் அவரோட 3 months யூசேஜுக்கு அப்புறமும் நல்லபடியாக இருக்குது. ஸோ நல்லா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. வரைக்கும் நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த மிஷின் கூட பார்த்திங்கன்னா 32 பிளேட்ஸு ரெஞ்சர் கொடுப்பாங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்ஸ் வேணும்னாலும் நம்ம செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 34,000. Thanks for watching. Please subscribe my channel.